அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அதிகமான மக்கள் பேசுவதுண்டு. அதாவது எங்களுடைய மக்களுக்கு பயான்கள் அதிகமாகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் பயான்கள். பள்ளிவாசலில் நடைபெறுகிறது, ஜும்மாவில் நடைபெறுகிறது, மற்றைய ஒவ்வொரு தஅவா இயக்கங்கள் மூலமாகவும் இந்த பயான்கள் செய்யப்படுகின்றன. ஒவ்வொருவரும் இயக்கங்களை பிரித்து கொண்டு தஅவாக்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஆனாலும் மக்கள் திருந்தியதாக தெரியவில்லையே. பயான் தேவையில்லை, அதிகமாக இவ்விதம் பயான் செய்வதனால் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி சில மக்கள் பேசுவது சொல்வதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த சகோதர பெருமக்களே, பயான் என்பது குறிப்பாக எங்களுடைய அறிஞர் பெருமக்கள் உலமாக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், இவைகள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது வஹியினுடைய இல்மு. குர்ஆன் என்பது வஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் என்பது வஹி. இப்படியான வஹியினுடைய இல்முதான் போதிக்கப்படுகிறது. இந்த வஹியினுடைய இல்மை எல்லோருக்கும் எடுத்துக்கொள்ள முடியாது. யாருக்கெல்லாம் அல்லாஹ் நலவை நாடுகிறானோ, யாருக்கெல்லாம் அந்த பாக்கியங்களை கொடுக்கிறானோ, அவர்களுக்கு மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, அதிகமாக பயான் செய்யப்படுகிறதே என்று சொல்லி நினைக்கின்ற மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உலமாக்களாக இருப்பவர்கள், மார்க்க விஷயங்களை புரிந்தவர்கள், தெரிந்தவர்கள், சமூகத்திலே நடைபெறக்கூடிய விஷயங்களை கண்டிப்பது அல்லது அவற்றை மக்களுக்கு தெளிவுபடுத்துவது என்பது மிக முக்கியமான ஒரு பணி. அது மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயம். ஏன் தெரியுமா? இமாம் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற பொழுது இவ்விதம் சொன்னார்கள், லவ் சக்கத்த அஹ்லுல் ஹக்கி அன் பயானில் ஹக். அதாவது சத்தியத்தை, உண்மையை சொல்வதில் இருந்து சத்தியத்தை, உண்மையை சொல்லக்கூடிய உலமாக்கள் மௌனம் சாதித்து விட்டால், பேசாமல் மௌனமாக இருந்து விட்டால் என்ன நடைபெறும்? அந்த நேரத்திலே ஒரு குற்றம், ஒரு பாவம், ஒரு அநியாயம், மோசமான ஒரு செயல், அவற்றை பேசவில்லை என்று சொன்னால் லஸ்தமர்ரல் முஹ்திஊன அலா அஹ்தாயிஹி. அதாவது அந்த குற்றங்களை செய்பவர்கள், பாவங்களை செய்பவர்கள் அல்லது மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை எல்லை மீறியக்கூடியவர்கள், இவர்கள் அந்த பாவத்திலேயே தொடர்ந்து போவார்கள், பாவத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இவ்விதமாக இவர்கள் வருகிற பொழுது அதன் பின்னால் வரக்கூடியவர்கள் அவர்களை பின்பற்றி கொண்டு போவார்கள். சத்தியம் சொல்லப்படவில்லை, உலமாக்கள் மௌனமாகி விட்டார்கள், ஏதோ ஒரு காரணத்தினால், அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நெருக்கடியினால் அல்லது வாய்ப்புகள் இல்லாததனால், மக்கள் புறக்கணிப்பதனால், மக்கள் கண்டுகொள்ளாததனால் உலமாக்கள் மௌனமாக இருந்து விட்டால் பாவம் செய்யக்கூடியவர்கள் தலையை தூக்கி விடுவார்கள், பாவத்தை அதிகப்படுத்தி கொண்டே போவார்கள். அந்த நேரத்திலே அதன் பின்னால் வரக்கூடியவர்கள் எந்த விதமான வெக்கம் கூச்சம் இல்லாமல், பயம் அச்சம் இல்லாமல் அவர்களது வழியிலே அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள். கடைசியிலே சமூகம் மிகப்பெரிய பாவத்திலே, மிகப்பெரிய குற்றத்திலே சமூகம் விழுந்துவிடும். அந்த நேரத்திலே என்ன தெரியுமா நடைபெறும்? சமூகத்திலே மிகப்பெரிய பாவங்கள், வீழ்ச்சிகள், குற்றங்கள், குறைபாடுகள் வந்துவிட்டால் சமூகம் கெட்டு போய்விட்டது. இப்போது இந்த சமூகம் கெட்டு போனதனால் வந்த பாவம் கடைசியிலே யாரை வந்து சேரும்? இந்த சத்தியத்தை, உண்மையை சொல்லாமல் மௌனித்த உலமாக்கள் மீது, அறிஞர்கள் மீது, அவர்கள் மீதுதான் வந்து சேரும். வபா உஸ் சுகூது பிஸ்மில் கித்மான். கடைசியிலே இந்த மௌனமாக இருந்ததனால் அவர்கள் மார்க்கத்தை மறைத்து விட்டார்கள், இல்மை மறைத்து விட்டார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு, பாவம் அவர்கள் மீது வந்து சேர்ந்துவிடும். இதனால் தான் உலமாக்கள் எந்த விதமான இலாபங்களும் இல்லாமல், ஒரு பாவம் நடைபெறுகிறது, குற்றம் நடைபெறுகிறது, சமூகத்திலே அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதனுடைய நோக்கம் இதுதான். உலமாக்கள் சொல்லுகிற பொழுது, அறிஞர் பெருமக்கள் சொல்கிற பொழுது உடனடியாக அவற்றை தம்மை அப்படியே திருப்பி பார்த்து அவைகளிலே குறை நரைகள் இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதனுடைய நஷ்டம் உங்களுக்கு வந்து சேரும்.
ஆனால் இவற்றை பார்த்து உலமாக்கள் மௌனமாக இருந்தால் அல்லது உலமாக்கள் மௌனமாக இருக்க வேண்டும் என்று யாரும் நினைத்தால் அந்த இல்மை மறைத்தார்கள், வஹியை மறைத்தார்கள், குர்ஆனை ஹதீஸை ஹக்கை மறைத்தார்கள் என்ற மிகப்பெரிய பாவத்திற்கு ஆளாக வேண்டும் என்று இமாம் இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லா அவர்கள் கடுமையான முறையிலே எச்சரித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் பயான் என்பது சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். உலமாக்களுடைய பேச்சுக்களை அற்பமாக கருதாதீர்கள். அவைகள் உங்களுக்கு தரப்படுகிற மிகப்பெரிய ஔடதங்கள், உங்களது நோய்கள், அதாவது உள்ளத்திலே கொடுக்கப்படுகிற மருந்து, உங்களது வாழ்க்கைக்கு தரப்படுகிற ஒளிவிளக்கு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அந்த விடயங்களை புரிந்து கொள்கிற பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.